ஸ்ரீரங்கம் இடைத்தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் வேட்பாளர் நிறுத்தப்படுவர் என்று தமிழிசை அறிவித்துள்ளார். ஜெயலலிதா பதவி இழந்ததால் காலியான ஸ்ரீரங்கம் தொகுதிக்கு பிப்ரவரி 13ஆம் தேதி இடைத்தேர்தல் நடக்கிறது. இடைத்தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் வரும் 27ஆம் தேதியுடன் நிறைவு பெறுகிறது. இத்தேர்தலில் போட்டியிட தமிழக பாரதிய ஜனதா கட்சி ஆர்வம் காட்டி வந்தது. தேசிய ஜனநாயக கூட்டணியில் இடம்பெறும் தேமுதிகவும் வேட்பாளரை நிறுத்துவது குறித்து தீவிர ஆலோசனை நடத்தி வருவதாக செய்திகள் கசிந்து வந்தன. இந்நிலையில் தேமுதிக தலைவர் விஜயகாந்தை தமிழக பாரதிய ஜனதா கட்சி தலைவர் தமிழிசை புதனன்று கோயம்பேட்டில் உள்ள தேமுதிக கட்சி அலுவலகத்தில் நேரில் சந்தித்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ஸ்ரீரங்கம் இடைத்தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி போட்டியிடும் என்றும் எந்த கட்சியின் வேட்பாளர் களமிறக்கப்படுவர் என்று கூட்டணி கட்சிகளுடன் ஆலோசனை மேற்கொண்ட பிறகு ஓரிரு நாளில் அறிவிக்கப்படும் என்றும் தமிழிசை கூறினார். தேசிய ஜனநாயக கூட்டணியின் சார்பில் வேட்பாளர் ஸ்ரீரங்கத்தில் நிறுத்தப்படுவார். கூட்டணி கட்சிக்குள் இருக்கும் கட்சிகளுக்குள் எந்த கட்சியின் வேட்பாளர் என்பதை கூட்டணி கட்சி தலைவர்களோடு கலந்து ஆலோசித்து, எங்கள் கட்சி தலைவர்கள் நிர்வாகிகளோடு கலந்து ஆலோசித்து 2 நாட்களுக்குள் வேட்பாளர் தேர்வு நடந்து வேட்பாளர் அறிவிக்கப்படுவார். முதலில் சகோதரர் விஜயகாந்த் அவர்களை நாங்கள் பார்த்திருக்கிறோம். அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள். வருங்காலத்தில் எப்படி அதை அணுகுவது என்று நாங்கள் முடிவு செய்வோம். பிரதான கட்சிகளான திமுக, அதிமுக தரப்பில் வேட்பாளர்களை அறிவித்து பிரச்சாரம் தீவிரமடைந்துள்ளது. பாமக, மதிமுக மற்றும் வாசனின் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சிகள் தேர்தலை புறக்கணித்துள்ளன.